புறப்பட்டு செல்வோம். நானிலமெங்கும் புதியதாக்குவோம். பழையன களைவோம், பாதை மாற்றுவோம். இயேசு கிறிஸ்துவில் புது படைப்பாவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் என் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வணக்கத்தையும் இறை ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். விவிலியத்தில் நாம் ஆண்டவரை பல பெயர்களில் அழைக்கிறோம். ஆண்டவருக்கு இருக்கின்ற பல பெயர்களுள் அவர் வாக்குறுதியின் தேவன் என்பதும் அவருக்கான பெயர். மனிதர் தான் கொடுக்கின்ற வாக்கிலிருந்து மாறிப்போகலாம், ஆனால் இறைவன் ஒரு நாளும் தன் வார்த்தையிலிருந்து பின்வாங்குவதில்லை. எதை ஆண்டவர் மொழிகிறாரோ அது அவர் குறித்த நாளில் நிறைவேறி தீரும் என்பதை இன்றைய நாளினுடைய வாசகங்கள் பின்னணியில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே இந்த பலியின் வழியாக நாம் அனைவரும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றிட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எண்ணி மனம் வருந்தி இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு கொண்டாட இறைவனிடத்திலே வரம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை நாங்கள் ஒரு மனதோடு வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை எந்நாளும் பெற்றுக்கொள்ள நீரே அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார், அது என்றுமே அழியாது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 31 முதல் 45 வரை. அந்நாட்களில் தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி: அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். உம் கண் எதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும்பொன்னால் ஆனது, அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை, வயிறும்
தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை. அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை. அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலுமான அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதரை போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலை ஆகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு. அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம். அரசரே, நீர் அரசரக்கரசராய் விளங்குகின்றீர். விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரை ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னாலாகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசும் எழும்பும். அது உலகெல்லாம் ஆளும். பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த நான்காம் அரசு தோன்றும். அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடு பொடியாக்கும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாயிருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பும் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பு மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமையுள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலங்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றுக்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள்.
என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளே ஆண்டவரை வாழ்த்து. ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடியும். அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். இயேசுவும், இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசும், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போதும் திகிலுறாதிருங்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியதும், நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் நமது ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீர்வாதங்களை இந்த நாள் முழுவதும் நீங்கள் பெற்றிட வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன்.
திருப்பலியினுடைய முன்னுரையில் சொன்னபடி விவிலியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளுக்கு நிறைய பெயர்களை வழங்குகிறோம். அவர் ஆண்டவர், உன்னதர், வல்லவர், அவர் போரிடுகின்றவர் என சொல்லி ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்ற பெயர்களுடைய பட்டியல் மிக நீண்டு செல்லும். இவற்றிலெல்லாம் மிக முக்கியமானதாக நான் பார்ப்பது ஆண்டவர் வாக்குறுதியின் இறைவனாக இருக்கிறார். மனிதர் கொடுக்கின்ற வாக்குறுதிக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குறுதிக்கும் மிக சிறிய வித்தியாசம்தான். மனிதரின் வாக்குறுதி என்பது ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு மிக சுயநல இலக்கினை கொண்டிருக்கும். ஒரு மனிதன் உதவியை பெற வேண்டும் என சொன்னால், நீங்கள் இதை செய்கின்ற பொழுது நான் உங்களுக்கு அதை செய்வேன் என சொல்லி அங்கே ஒரு வணிகம் தான் இருக்கும், ஒரு ஒப்பந்தம் இருக்கும். தேர்தல் சமயங்களில் நாம் பல வாக்குறுதிகளை கேட்டிருப்போம். நான் அரியணை ஏறினால் என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் இதையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் என சொல்லி தலைவர்கள் மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இவற்றிற்கு பின்னால் ஒரு சுயநலம் இருக்கும். அவர்கள் ஆட்சியை, அதிகாரத்தை அனுபவிப்பதற்கு, ஒரு மனிதரிடமிருந்து இன்னொரு மனிதர் தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வாக்குறுதிகளை வாரி வழங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குறுதி என்ன? எதையும் நம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வதல்ல அவர் கொடுக்கின்ற வாக்குறுதியினுடைய அடிப்படை இலக்கணம். மாறாக நாம் அவருடைய வாக்குகளை பின்பற்றுகின்ற பொழுது இறுதியில் பயனாளியாய் பெற்றுக்கொள்ளப் போவது இறை மக்களாகிய நாம் தான். ஆகவே இந்த பார்வையில்தான் நாம் ஆண்டவரை வாக்குறுதியின் இறைவனாக, தான் கொடுக்கின்ற வாக்கிலிருந்து ஒரு நாளும் அவர் பின் வாங்காதவராக நாம் பார்க்கிறோம். நற்செய்தியாளர் இப்படியாக எழுதுவார், விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை என்றுமே ஒளிந்து போகாது என சொல்லி. விவிலியத்திலிருந்து நாம் சில உதாரணங்களை மேற்கோள் காட்டலாம். எப்படி ஆண்டவர் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் தன் வாக்கினை வெளிப்படுத்துகிறார், அந்த வாக்கு பெற்றுக்கொண்ட மனிதர்களிடத்தில் நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். சாராளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வாக்குறுதியை பாருங்கள். மனித பார்வையில் நமக்கு தெரியும் ஒரு பெண்ணுக்கு எப்பொழுது குழந்தை பிறக்கும் என சொல்லி. ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடக்கின்ற பிறகு ஒரு பெண் நினைத்தாலும் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. இது உலக நியதி, நாம் அறிந்ததுதான். அப்படிப்பட்ட பருவத்தை சாராள் கடந்து சென்று விட்டாள். இருந்தாலும் கடவுளுடைய மைந்தர் மூவர் வருகிறார்கள். அவர்கள் சாராளை நோக்கி இப்படியாக சொல்வார்கள், அடுத்த ஆண்டு இளவேனில் காலத்தில் நாங்கள் வருகின்ற பொழுது நீ ஒரு மகனை பெற்றெடுத்திருப்பாய் என சொல்லி நாம் தொடக்க நூலிலே வாசிக்கிறோம். சாராள் இதை கேட்டதும் சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறார்? ஏனென்று சொன்னால், மனித பார்வையில் இந்த வாக்குறுதி என்பது ஒரு நாளும் நிறைவேறாது என்பது சாராளுக்கு தெரியும். குழந்தையை பெற்றெடுப்பதற்கான பருவத்தை அவர் கடந்து விட்டார். இருந்தாலும் வாக்கு கொடுத்தது மனிதர் அல்ல, ஆண்டவர். எந்த வாக்கினை சாராள் பெற்றுக்கொண்டாரோ அந்த வாக்கின்படியாக ஆண்டவர் அவருக்கு ஒரு மகனை கொடுப்பதை நாம் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கடவுள் என்ன செய்கிறார்? உலகை படைத்த பிறகு மனிதருக்கு ஒரு வாக்கினை கொடுக்கிறார். இந்த தோட்டத்தில் எந்த மரத்திலிருந்து வேண்டுமானாலும் நீ விரும்பியபடி உண்ணலாம், ஆனால் விலக்கப்பட்ட அந்த மரத்திலிருந்து உண்கின்ற நாளில் நீ சாகவே சாவாய். கடவுள் வாழ்வை மட்டும் கொடுக்கவில்லை, அவர் முழுமையான எச்சரிக்கையும் மனிதருக்கு முன் கொடுக்கிறார். மனிதர் என்ன செய்கிறார்கள்? ஒருபுறம் பேராசை, மற்றொரு புறம் அழகியினுடைய வார்த்தையில் ஏமாந்து போகிறார்கள். கடவுளைப் போல் மாற வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் மீறியதன் விளைவு என்ன? எந்த வார்த்தையை கடவுள் அவர்களுக்கு வாக்குறுதியாய் கொடுத்தாரோ, நீங்கள் விலக்கப்பட்ட மரத்திலிருந்து உண்கின்ற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்கின்றபடி அவர்கள் வாழ்வின் தோட்டத்திலிருந்து கடவுளால் வெளியே துரத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். மரணம் என்பது மனிதன் மரணித்து மண்ணுக்குள் செல்வது மட்டுமல்ல, முதலில் கடவுளை விட்டு மனிதன் பிரிந்து செல்வதும், கடவுள் மனிதரை துரத்தி வைப்பதுமே மரணமாக பார்க்கப்பட வேண்டும். கடவுளுடைய வாக்கு அங்கே நிறைவேறுகிறது. நாம் லோத்துவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். கடவுளுடைய தூதர் அந்த நகரை அழிக்க காத்திருக்கிறார். அவருடைய பார்வையில் லோத்திற்கும் குடும்பத்திற்கும் கடவுளுடைய அருள் பார்வை கிடைக்கின்றது. அப்பொழுது என்ன அவர்கள் வேண்டுகிறார்கள்? எங்களால் வெகு தூரம் சொல்ல முடியாது, அருகில் இருக்கின்ற நகருக்கு நாங்கள் செல்லுகிறோம் என கேட்கின்ற பொழுது அந்த தூதரும் நீங்கள் அப்படியே செல்லலாம் என சொல்லுவார். ஆனால் நீங்கள் செல்லுகின்ற பொழுது திரும்பி பார்க்க கூடாது என்கின்ற வாக்குறுதியை அவர்களுக்கு கொடுப்பார். நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது என சொல்லுவார். எல்லோரும் அந்த வார்த்தையை பின்பற்றினார்கள். லோத்துவின் மனைவி அந்த வார்த்தையை மீறி அவர் எப்படி அழிவு நேரியது என்பதை திரும்பி பார்த்தார். பார்த்த மாத்திரத்தில்
அவர் உப்புத்தூணாய் மாறிப்போனதை நாம் பார்க்கிறோம். நோவாவினுடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்கிறது? வெள்ளம் வந்த பொழுது நோவாவிற்கு வயது 600 என சொல்லி விவிலியம் பதிவிடுகிறது. ஆண்டவர் நோவாவிடம் இப்படியாக பேசுகிறார், நான் படைத்த எல்லா படைப்புகளும் சிறப்பாக இருக்கிறது, ஆனால் மனிதர் மட்டும் சீர்கெட்டு போயிருக்கிறார்கள். நான் மண்முகத்திலிருந்து மனிதரை முழுவதுமாக அழிக்கப் போகிறேன் என சொல்லி நோவாவிடம் ஆண்டவருடைய வாக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். நோவா பேழை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த சமூகம் நோவாவை நக்கலடித்திருப்பார்கள். இந்த வயதான காலத்தில் தேவையில்லாத வேலையை நோவா செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய பேழையை செய்வதற்கான தேவை இந்த மனிதனுக்கு எப்படி வந்தது? உலகம் எப்படி அழியும் என சொல்லி மனிதர்கள் மமதையில் பேசினார்கள். ஆனால் எந்த வார்த்தையை நோவாவிடம் சொன்னாரோ அந்த வார்த்தை நோவாவின் காலத்தில் நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். மண்முகத்திலிருந்து மனிதரை கடவுள் அப்படியே துடை தெரிவதை நாம் பார்க்கிறோம். ஆக எந்த வார்த்தைகளை எல்லாம் கடவுள் வாக்குறுதியாக கொடுக்கிறாரோ அத்தனையும் நிறைவேறுகின்றது. மோசையை கடவுள் அனுப்புகின்ற பொழுது மோசே என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய குறைகளை எல்லாம் கடவுளிடத்தில் எடுத்து வைக்கிறார். என்னால் பேச முடியாது, நான் அங்கிருந்து பயந்து ஓடி வந்தவன், மன்னனுக்கு அஞ்சுதான் ஓடி வந்தால், இருந்தாலும் கடவுள் மோசேயிடம் சொன்னது என்ன? நான் உன்னோடு வருகிறேன், அவ்வளவுதான். நான் உன்னோடு வருகிறேன். இது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, கடவுள் மோசேக்கு கொடுத்த வாக்குறுதி. நீ எங்கிருந்து பயந்து வந்தாயோ, எந்த மன்னனை காண பயந்து ஓடி வந்தாயோ, அந்த இடத்திற்கும் அந்த அரண்மனைக்கு முன்னே அனுப்புகிறேன். நீ ஆகச்சிறந்த அற்புதங்களை அதிசயங்களை அங்கே செய்வாய், மக்களை வழிநடத்தி கொண்டு வருவாய். செங்கோலை பிளந்தார், பசி என்கின்ற பொழுது உணவும், தாகம் என்கின்ற பொழுது தண்ணீரும் கொடுத்தார். கடவுள் சொன்னபடியே ஒரு தாய் ஒரு தந்தை தன் பிள்ளைகளை கரம் பிடித்து வழிநடத்துவது போல 40 ஆண்டுகள் அந்த மக்களை வழிநடத்தி வந்தது மோசேவின் ஆற்றல் அல்ல. மோசே வழியிலே மனமுடைந்து போகிறார். நானா இந்த மக்களை பெற்றெடுத்தேன் என சொல்லி கடவுளிடம் முறையிடுகிறார். இவர்களெல்லாம் வணங்கா கழுத்துறவர் என சொல்லி குற்றம் சுமத்துகிறார். இருந்தாலும் அவரை இயக்கியது ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை, மோசே நான் உன்னோடு இருப்பேன் என சொல்லி. யோபுவுக்கு என்ன நிகழ்ந்தது? கடவுள் யோபின் மீது அவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். சாத்தானிடம் முறையாடிய பொழுது எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், என் மகன் யோபு ஒரு நாளும் என்னை நிந்தித்து பேச மாட்டான் என சொல்லி வாக்குறுதியை யாரிடம் கொடுக்கிறார்? சாத்தானிடம். எல்லாவற்றையும் யோபு இழந்து போனான். இருந்தாலும் ஒரு நாளும் ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாய், என்னை ஏன் வதைக்கிறாய் என சொல்லி யோபு முறையிடவில்லை. தன் உயிரை சாத்தான் எடுத்திருந்தாலும் கூட மகிழ்வோடு யோபு இறந்திருப்பார் ஒழிய கடவுளை நிந்தித்து பேசியிருக்க மாட்டார். கடவுள் இதை முன்னரே சாத்தானிடம் எடுத்துரைத்து அது எப்படி நிறைவேறியது என்பதை சாத்தானுக்கே அவர் சொல்லி காட்டுகிறார். அது யோபின் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. இப்படியாக நாம் விவிலியம் முழுமைக்கும் பல மேற்கோள்களை காட்டலாம். யாரையெல்லாம் கடவுள் அழைத்தும் எந்த மக்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தன் வாக்குறுதியை வெளிப்படுத்தினாரோ அந்த வாக்கு ஒரு நாளும் பொய்த்து போனதாய் விவிலியத்தில் நாம் பார்க்கவோ வாசிக்கவோ கேட்கவோ முடியாது. மனிதர் கொடுக்கின்ற வார்த்தைகள் மாறி போகிறன. ஒரு காலத்தில் கடவுளை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் சமூகம் பின் கடவுளை புறக்கணிக்கும், கடவுளுக்கு எதிரான வேற்று தெய்வங்களை வழங்கும், எல்லைகளை கடந்து சென்று வேற்று மத மக்களை வேற்று கடவுளை வழிபடுகின்றவர்களை திருமணம் செய்து வந்தார்கள். இப்படி மனிதர்கள் மாறுகின்ற பொழுது கடவுள் தன் வாக்குறுதியிலிருந்து ஒரு நாளும் மாறவே இல்லை. அதைதான் இன்றைய நாளினுடைய 2 வாசகங்களும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், மன்னன் நெபுகத்நேசர் ஒரு கனவு காண்கிறான். தன்னுடைய பாபிலோனிய எல்லைக்குள் இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும் அழைத்து கனவையும் கனவின் பொருளையும் நீங்கள் சொல்லுங்கள் என சொல்கின்ற பொழுது அனைவரும் வெள்ளி பிதுங்கி போகிறார்கள். ஒருவேளை கனவை சொன்னாலாவது கனவிற்கான விளக்கத்தை நாம் அரசனிடம் சொல்லலாம். ஆனால் அரசன் கனவையும் வெளிப்படுத்தவில்லை, மாறாக கனவையும் சொல்ல வேண்டும், கனவிற்கான விளக்கத்தையும் சொல்ல வேண்டும், இல்லை என சொன்னால் உங்களை நான் கொலை செய்வேன் என சொல்லி எச்சரிக்கிறான். அந்த நாட்டிலிருந்த மிகச்சிறந்த மந்திரவாதிகளால் கனவை கண்டுபிடிக்க முடியவில்லை. கனவையே கண்டுபிடிக்க முடியவில்லை என சொன்னால் அதன் அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது? ஆனால் தானியேல் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் தானியேலுக்கு ஒரு செய்தியை, வெறும் கனவை அல்ல, ஒரு வாக்குறுதியை வெளிப்படுத்துகிறார். என்ன வாக்குறுதி? நீ மன்னனிடம் செல் என சொல்லி மன்னனிடத்தில் மிக அழகாக அந்த கனவை முதலில் தானியேல் எடுத்துச் சொல்லுவார். அந்த கனவை சொல்லிய பிறகு அந்த கனவினுடைய விளக்கத்தையும் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுவார். நீர்தான் அந்த தலை, பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு என சொல்லி பார்க்கின்ற ஒவ்வொரையும் படிப்படியாக உம்மை தொடர்ந்து வரப்போகின்ற அரசுகளுடைய தரம் இருக்கும்,
அரசினுடைய திறன் இருக்கும் என எடுத்துச் சொல்லுகிறார். இறுதியில் நீர் பார்க்கிறீரே ஒரு கல், அந்த கல் அந்த தலையை காலி செய்துவிட்டு அது மலையாக உருவெடுக்கும். அதுதான் ஆண்டவருடைய அரசு. அந்த அரசு என்றென்றும் நீடித்திருக்கும், அதற்கு முடிவே இராது என சொல்லுகிறார். நாம் மீண்டுமாக தொடக்க நூலுக்கு பயணப்பட வேண்டும். தன் மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது யாக்கோபு என்ன சொல்லுவார்? தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது இஸ்ரேல் சமூகத்தில் இருந்த ஒரு வழக்கம். மன்னக வாழ்க்கையை நிறைவு செய்துவிட்டு தந்தையர்கள் மேல் நோக்கி பயணிக்கின்ற பொழுது, இறக்கின்ற பொழுது தன் பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆசி வழங்குவார்கள். அப்படி ஆசி வழங்குகின்ற பொழுது தன் மகன் யூதாவை நோக்கி இப்படியாக யாக்கோபு சொல்லுவார், செங்கோல் உன்னை விட்டு நீங்காது என சொல். அந்த யூதாவின் வழிமரபில் வந்தவர் தான் தாவீது. அந்த தாவீதின் வழிமரபில் வந்தவர் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தானியேல் சொல்கிறாரே, இதோ ஒரு அரசு அமைய இருக்கிறது, விண்ணக கடவுள் அந்த அரசை அமைக்க இருக்கிறார், அது நிலையானது, என்றுமே அந்த அரசு அழிந்து போகாது என்று சொல்கிறாரே. அந்த அரசு பின்னாளிலே கட்டி இழுப்பப்பட இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாக இருக்கிறது. எப்படி நேபுகத்நேசருடைய வாழ்வு முடியும் என தானியேல் எடுத்துரைத்தாரோ அந்த வாக்கு நிறைவேறுகிறது. நேபுகத்நேசருடைய அரசு உடைபடுகிறது, அழிந்து போகிறது. அந்த வாக்குறுதி நிறைவேறியது போல கடவுள் அமைக்கின்ற அரசு அமையும் ஒரு நாள் என்பது திண்ணமாய் இருக்கிறது. நற்செய்தியில் பார்க்கிறோம், எருசலேம் ஆலயத்தினுடைய அழிவை குறித்து இயேசு கிறிஸ்து முன்னுரைக்கிறார். அங்கு அழிவு என்பது அல்ல இயேசு கிறிஸ்து மையப்படுத்துகின்ற செய்தி. ஆனால் எதை இயேசு முன்குறித்து வைத்தாரோ, நீங்கள் பார்க்கின்ற இந்த கவின்மிகு கற்கள் எல்லாம் ஒன்றின் மேல் ஒன்று இல்லாதபடிக்கு தகர்த்தெறியப்படும் என சொன்னாரே. இயேசு கிறிஸ்து கிபி 33 இறந்து போகிறார். கிபி 70ஆம் ஆண்டளவிலே எதை இயேசு முன்னறிவித்தாரோ, ரோமையர்களால் எருசலேம் நகரம் முழுமையாக அழிக்கப்படுகிறது. இயேசு சொன்னது போல் ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல் இல்லாதபடி அந்த ஆலயம் அழிந்து போகிறது. இயேசுவினுடைய அடிக்கோடிட வேண்டிய செய்தி என்ன? ஆலயத்தின் அழிவு மட்டுமல்ல, நீங்கள் பார்க்கின்ற இந்த மன்னக அரசாட்சி எல்லாம் ஒரு நாள் தகர்ந்து போகும். ஆனால் அவர் அரசராய் மீண்டுமாய் திரும்பி வர இருக்கிறார். அவர் கட்டி எழுப்ப இருக்கின்ற அரசானதே அந்த அரசு தான் முன்னொரு நாளில் தாவீது முன்குறித்த விண்ணக கடவுளால் கட்டி எழுப்பப்பட இருக்கின்ற அந்த அரசு. அதைத்தான் நாம் 2 நாட்களுக்கு முன்பாக கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவில் நாம் சிறப்பித்தோம். கிறிஸ்து அரசர் பெருவிழாவுடைய மைய செய்தி என்ன? முதல் முறை மனிதனாய் கிறிஸ்து பிறந்து வந்தார், அதனுடைய செய்தி மீட்பு. 2ஆம் முறை இயேசு கிறிஸ்து அரசராக இறங்கி வர இருக்கிறார், அதனுடைய மைய செய்தி என்ன? மீட்பு அல்ல, தீர்ப்பு. அவர் தீர்ப்பை எப்படி கொடுக்க போக இருக்கிறார்? தனக்கான ஒரு அரசை, ஒரு அரசாட்சி அவர் அந்த மன்னகத்திலே கட்டி எழுப்ப இருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து காட்டிய வழிகளிலே நடக்கிறார்களும், இயேசு போதித்த அன்பை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களும், தன்னுடைய 3 ஆண்டு பணிக்கால வாழ்விலே இவையெல்லாம் இயேசு கற்றுக் கொடுத்தாரோ அவற்றை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளுடைய சார்பாக தீர்ப்புக்கு உள்ளாகி கடவுளுடைய ஆட்சியிலே உரிமை மக்களாய் அவர்கள் நீடித்து வாழ்வார்கள். அதுதான் நற்செய்தியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி. அழிவை கொடுப்பதல்ல கடவுளுடைய செய்தி, அழிவை கொடுப்பவரும் அல்ல நம்முடைய கடவுள். மாறாக அந்த அழிவை கடந்து அதற்கு பின்னால் வருகின்ற வாழ்வு இருக்கிறதே, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக யூதர்களுடைய பார்வையில் 2 விதமான காலங்கள் இருக்கும். முதல் காலம் என்பது நிகழ்கின்ற காலம், 2ஆம் காலம் என்பது நிகழ இருக்கின்ற காலம். நிகழ்காலம் எப்படிப்பட்டதாம்? அது துன்பம், கண்ணீர், சோதனை, போர் இவற்றிற்கெல்லாம் உட்பட்டதாம். நற்செய்தியில் இயேசு குறிப்பிடுகின்றாரே, ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு எதிராக, ஒரு அரசு இன்னொரு அரசுக்கு எதிராக, அது இப்படிப்பட்டது. அது நிகழ்கின்ற காலம். நிகழ இருக்கின்ற காலம் எப்படி இருக்குமாம்? அது முழுமையாய் ஒரு பொற்கால ஆட்சி போன்றது. அங்கே சண்டை, சச்சரவு, அழிவு, கண்ணீருக்கு இடமில்லை. எப்பொழுதும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு மட்டுமே சொந்தம். இந்த 2 காலங்களுக்கும் இடையில் ஒன்று நிகழ இருக்குமாம். அதுதான் டே ஆஃப் த லார்ட், அதாவது ஆண்டவரின் நாள். நிகழ்கின்ற காலத்திற்கும் நிகழ இருக்கின்ற காலத்திற்கும் இடையில் நடக்க இருப்பதுதான் ஆண்டவருடைய நாள். அதைத்தான் நாம் ஆண்டவருடைய நாள் எப்படி கொண்டாடுகிறோம்? இந்த வழக்கம் எங்கிருந்து வருகிறது? இஸ்ரேல் மக்களுடைய புரிதலுக்கு நாம் பயணப்பட வேண்டும். போருக்கு செல்கின்ற மன்னன் வெற்றியடைந்த பிறகு அவன் மீண்டுமாக தன் தேசத்திற்கு திரும்பி வருகிறான். திரும்பி வருகின்ற பொழுது மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சி பெருக்கோடு ஆடி பாடி தன் அரசனை சொந்த நிலத்திற்குள்ளே வரவேற்கிறார். என்று சொன்னால் அரசன் வெற்றியோடு திரும்பி வருகிறான். இதை அவர்கள் அன்று அரசரின் நாளாக கொண்டாடினார்கள். நாம் நம்முடைய புரிதலில் ஆண்டவரின் நாளாக பார்க்கிறோம். இங்கு அரசராய் இயேசு வர இருக்கிறார்.
நிகழ்கின்ற காலத்திற்கும் நிகழ இருக்கின்ற காலத்திற்கும் இடையில் அவர் அரசராய் வந்து தீர்ப்பை கொடுத்து அவருக்கு உகந்தவராய் வாழ்கின்ற எல்லோருக்குமே அவருடைய ஆட்சியின் மக்களாக எடுத்துக்கொள்ள இருக்கிறார். நாமும் அந்த ஆட்சியிலே, அந்த பொற்கால ஆட்சியிலே எந்நாளும் உரிமை மக்களாக வாழ காத்திருக்கிறோம். ஆகவே கிறிஸ்து அரசருடைய வருகையும் அதனை தொடர்ந்து வருகின்ற இந்த நாட்களிலுடைய நற்செய்தியும் நமக்கு சொல்லுகின்ற மையச் செய்தி அழிவு அல்ல, அழிவை கடந்து வருகின்ற ஒரு நிலையான வாழ்வு. ஆகவே ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம், இறைவன் தாமே அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திட தேவையானவற்றை நமக்கு அவர் வெளிப்படுத்தட்டும். வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளை ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு நாள் நினைவேற்றுவார். எப்படி தானியேல் மன்னனை பார்த்து, நீங்கள் கண்ட கனவும் உண்மை, அந்த கனவின் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி என சொன்னாரோ, அப்படியாக கடவுளுடைய அரசு அமைய இருப்பது உண்மை. அந்த அரசில் நாம் எல்லாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொண்ட மக்களாக வாழ்ந்திட இப்பள்ளி நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கட்டும். ஆமீன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல நம் வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்புக் கொடுக்குமாறும் நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உமது கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ நீரே அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் கிறிஸ்து மீண்டும் வருவார் என உறுதியோடு நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி
முடிவின்றி ஒரே குடும்பமாய் பாடுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் தெருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார்தாமே ஒன்று சேர்த்தருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அகில உலகமெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவடையச் செய்தருளும்.
உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் மாசில்லாத குழந்தைகளையும் நீர்தாமே இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உம்முடைய திருமுக ஒளியினுள் அனைவரையும் ஏற்றருளும். எங்கள் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எந்நாளும் எவ்விடத்திலும் புகழ்ந்தேத்தும் வரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் எந்நாளும் அளித்தருள்வீராக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி.
இவரின் வருகை தீர்ப்போடு உலகை முடிவுக்கு கொண்டு வராமல் நிலை வாழ்வை நமக்கு கொடுக்க காத்திருக்கின்றது. நிலையான அரசை நிறுவி அந்த அரசின் மக்களாய் நாம் மகிழ்வோடு வாழ தன் திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக நம்மையெல்லாம் இவர் ஆற்றல் படுத்த வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, நாம் இறை வார்த்தைகள் கேட்டபடி விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவ இருக்கிறார். மண்ணகத்தின் அரசுகள் தோன்றி மறைகின்ற பொழுது விண்ணகத்தின் அரசோ தனக்கென முடிவற்றதாய் இந்நாளும் நிலைத்திருக்கக்கூடியதாய் ஆண்டவருடைய கரங்களால் அமைய இருக்கிறது. அந்த விண்ணரசின் பிள்ளைகளாய் நாம் எல்லோரும் வாழ்ந்திடம் இறை வேண்டல் வழியாக தேவையான வரத்தை இந்த பாடலோடு இணைந்து கேட்போமா? தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஆமாண்டவரே, உம்மை நம்பின ஒருவரும் அழிந்து போனதாய் நாங்கள் ஒருபோதும் கேட்டதில்லை. ஆண்டவரே, நாங்கள் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தை தொடர்ந்து வாசித்த பொழுது தானியேலின் நண்பர்கள் 3 கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் உலகிற்கல்ல, உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் உண்மையாக இருக்கிறபடியால் எரிகிற நெருப்பில் தூக்கி எறியப்படுகிறார்கள். எரியப்பட்டதோ 3 பேர். ஆனால் அரசனின் பார்வையில் 4 பேர் தெரிகிறார்கள். ஏனென்று சொன்னால், தம்மை நம்பின பிள்ளைகள் அழிந்து போகாதபடிக்கு நீர்தாம் ஆண்டவரே உம்முடைய தூதரை அந்த நெருப்பினுள் செலுத்தி ஆண்டவரே நெருப்பிற்குள் அனுப்பி 3 எந்த தீங்கும் வராதபடிக்கு நீர் பாதுகாக்கிறீர். உம்முடைய வல்லமையை அரசனும் அறிந்து கொள்ளும்படிக்கு நீர் செய்கிறீர் ஆண்டவரே. உம்மை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை என்பதை இவர்களுடைய வாழ்வு எங்களுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக எடுத்துச் சொல்கிறது ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விண்ணக தந்தையாய் நீர் எங்களுக்கு இப்படியாக இருந்த எங்களை அன்பு செய்கிறீர் ஆண்டவரே. உம்மை நம்புகிறவர்களுக்கான மிகப்பெரிய பரிசு என்ன? அவர்கள் அழியாமல் நிலை வாழ்வை கொண்டிருப்பார்கள் என்பதுதானே நீர் கொடுக்க காத்திருக்கின்ற மிகப்பெரிய பரிசு. அந்த வாழ்க்கை எங்களுக்கு நீர் கொடுத்திருளும் ஆண்டவரே. அந்த வாழ்க்கை எங்களுக்கு இலவசம் அல்ல, மாறாக நீர் கொடுத்திருக்கின்ற இந்த மன்னக வாழ்க்கையை
நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது அந்த பணிக்கான பரிசாக எங்களுக்கு விண்ணக கதவுகள் திறக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் உம்மை மட்டுமே எங்கள் அரசராய் கொண்டு வாழ்ந்திட நல்ல ஒரு பக்குவம் நிறைந்த மனதை கொடுத்திருளும் ஆண்டவரே. உலகத்தில் இருப்பவர்களுக்கு உண்மையாக இருப்பதை விட ராஜாதி ராஜனான உமக்கு நாங்கள் உண்மையாக இருந்து உம்முடைய அரசை மட்டுமே நாங்கள் எங்கள் கனவாய் இலக்காய் கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஓடிட எங்களை தகுதிப்படுத்திட உம்முடைய திருமகனின் உடலும் இரத்தமும் எங்களை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தட்டும் ஆண்டவரே. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி இப்படியாக யோபு ஜெபிக்கிறார். நான் என் ஆண்டவரிடத்திலே என்னுடைய வழக்கை தொடுப்பேன் என சொல்லி நாங்கள் வாழ்கின்ற இந்த மன்னகத்தில் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே, யோபுவை போல உம்முடைய பாதம் நாங்கள் கொண்டு வர எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம் ஆண்டவரே. குறிப்பாக மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலத்தில் ஆண்டவரே, நேரடியாக மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா மக்களையும் உம்முடைய பாதம் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெல்லாம் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு தங்கள் இல்லத்தை இழந்து ஆண்டவரே வேதனைப்படுகிறார்களோ எல்லோருக்கும் நீர் அடைக்கலமாய் மாறியருளும் ஆண்டவரே. உம்மை அடைக்கலமாக்கி கொண்டவர்களுக்கு என்னாலும் கேடயமாக இருப்பேன் என சொன்னவரே, இந்த மழையினால் தங்கள் தொழிலை, இருப்பிடத்தை, வருமானத்தை, சேர்த்து வைத்திருந்த கொஞ்ச நஞ்சு சேமிப்பெல்லாம் இழந்து ஆண்டவரே வீதிகள் இருக்கின்ற மக்களை நாளை என்ன செய்வேன், என் குடும்பத்தை மீண்டும் எப்படி நான் கட்டி எழுப்புவேன், என் பிள்ளைகளின் படிப்பு, என் பிள்ளைகளின் திருமணம் என சொல்லி கலைஞர் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நீர் வழிகளை திறந்து வைத்திருளும் அப்பா. இந்த நாட்களில் கூட வீதிகளில் தங்கியிருக்கின்ற மக்கள் ஒதுங்குவதற்கு இடமில்லாமல், உண்பதற்கு வழியில்லாமல் வேதனைப்படாதபடி ஆண்டவரே வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கின்ற மக்கள் தேடிச் சென்ற ஆண்டவரே உதவுகின்ற நல்லதொரு பரந்த மனதை நீர் கொடுத்திருளும் ஆண்டவரே. விண்ணரசில் மட்டுமல்ல, உம்முடைய ராஜ்யத்தில் மட்டுமல்ல, உம்முடைய ராஜ்யம் எப்படி இருக்குமோ அதன் முன் சுவையை நாங்கள் மன்னகத்திலே அனுபவித்திட இந்த இக்கட்டான நாட்களில் நேரங்களில் நீர்தாம் ஆண்டவரே எங்கள் இதயங்களை தூண்டி எழுப்பி பிறரின் கண்ணீரை நாங்கள் துடைக்கின்ற பொழுது உம்முடைய கண்ணீரை துடைப்பதாய், பிறருடைய பசியை போக்குகின்ற பொழுது உம்முடைய பசியை போக்குவதாய், வீடில்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் அடைக்கலம் தருகின்ற பொழுது உமக்கே அடைக்கலம் தருவதாய், ஒன்றுமில்லாமல் மழையில் வாழ்க்கையை இழந்து இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆண்டவரே ஏதேனும் ஒரு சிறு உதவியை செய்கின்ற பொழுது அதை நாங்கள் உமக்கே செய்வதாக உணர்ந்த ஆண்டவரே, இங்கே நாங்கள் உம்முடைய விண்ணகத்தின் முன்சுவையை முழுமையாய் அறிந்து கொள்ள, அனுபவிக்க, அந்த முன்சுவையை இன்னும் ஆழமாய் எதிர்கால வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தொடர்ந்து ஓடி உழைத்திட இது திருப்பள்ளி எங்களுக்கு நிறைவான ஆற்றலை கொடுக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ நீரே அருள் செய்தீரே. அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க நீரே அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாரகை சூடும் மாமரியே, உம் தாளினை பணிந்தும் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே, உம் தாளினை பணிந்தும் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே. தேவனை உலகுக்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. தேவனை உலகுக்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. வாடிய மகவை அணைப்பவளே, வாழிய ஞானியர் காவலியே. தாரகை சூடும் மாமரியே, உம் தாளினை பணிந்தும் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.